4 வயதானபோது அந்த பெண் குழந்தைக்கு நிமோனியா ஜுரம் வந்தது. அடுத்த வாரமே 2ஆம் முறை நிமோனியா தாக்கியதோடு அல்லாமல் விஷக்காய்ச்சலும் கண்டது. மருத்துவமனையில் போராடிய அந்த குழந்தையின் தாயும் மருத்துவர்களும் குழந்தையை பிழைக்க வைத்தனர். ஆனால் போலியோவை தடுக்க முடியவில்லை. கால்கள் சூம்பி போயின. அந்த சிறுமிக்கு 9 வயதாகி விவரம் தெரிந்தபோது கம்பிக்குள் செலுத்தப்பட்டு ரப்பர் பட்டையால் கட்டப்பட்டிருந்த தன் காலையே பார்த்து கொண்டிருந்தாள். தாயிடம் சொன்னாள், அம்மா, நானும் நடக்க வேண்டும், ஓட வேண்டும். தாய் சென்று மருத்துவரை கேட்டாள். பெராலிசிஸ் பாதித்த நபர்கள் நடந்ததாய் ஓடியதாய் சரித்திரமில்லை. இவளால் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. அல்லும் பகலும் இந்த பதிலை யோசித்த அந்த 9 வயது சிறுமி ரப்பர் பட்டையை அவிழ்த்து வீசிவிட்டு சக்கர நாற்காலியிலிருந்து இறங்கி மருத்துவர்களால் அவளால் எடுத்து வைக்க முடியாது என்று சொன்ன முதல் அடியை எடுத்து தரையில் வைத்தாள். அம்மா, நான் பள்ளிக்கு செல்ல வேண்டும் சென்றாள். 13 வயதானது. ஐயா, நான் ஸ்போர்ட்ஸில் கலந்து கொள்ள வேண்டும். நின்ற இடத்திலிருந்து ஈட்டி எறிகிறாயா, ஷாட்புட் போடுகிறாயா அல்லது செஸ் விளையாடுகிறாயா என்று பிடி மாஸ்டர் கேட்டார். ஐயா, நான் டிராக்கில் ஓடப் போகிறேன். ஓடினாள். எல்லோரும் ஓடி முடித்து பரிசு வாங்கி வகுப்புக்கு சென்ற பின்னர் கடைசியாக வந்து எல்லையை தொட்டாள். 2 வருடங்களில் நடந்த அநேக ஓட்டப்பந்தயங்களில் அவள்தான் கடைசியாக வந்தாள். தன் 15ஆம் வயதில் தன் பள்ளியில் மட்டுமல்ல, அனைத்து சர்வதேச போட்டிகளிலும் அவள் முதலாவதாக வந்தாள். 1960 ஒலிம்பிக்ஸ் உலகின் மிக 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 சிறந்த திறமையாளர்கள் மோதும் களம். இதுவரை தோல்வியையே அறிந்திராத ஜூட்டா ஹைன் என்ற பெண்ணை 100 மீட்டர் பந்தயத்தில் முந்திச் சென்று முதல் தங்கத்தை வென்றாள். மதியம் அதே ஜூட்டா ஹைனை முந்திச் சென்று 200 மீட்டர் ஓட்டத்தில் வென்று தன் 2வது தங்கத்தையும் ஜெயித்தாள். மறுநாள் காலை ரிலே போட்டி. தத்தமது அணியில் 3 பேர் ஓடி முடித்து குச்சியை நீட்டினார்கள். இவள் குச்சி தவறி கீழே விழுந்தது. அடுத்த முனையை பார்த்தாள். ஜூட்டா ஹைன் தன் பேட்டன் குச்சியுடன் புயலென ஓடிக்கொண்டிருப்பதை கண்டாள். கீழே விழுந்த தன் பேட்டனை எடுத்துக்கொண்டு பேயாய் புறப்பட்டாள். ஒலிம்பிக்ஸில் புதிய சரித்திரம் படைக்கப்பட்டது. ஓட்டப்பந்தயங்களில் 3 தங்கம் வென்ற உலகின் அதிவேகமான பெராலிசிஸ் தாக்கிய முதலும் கடைசியுமான அந்த பெண் வில்மா ருடால்ஃப். சிறு குறைகளையும் சின்ன சின்ன அசௌகரியங்களையும் காரணம் காட்டி முடங்கி அமர்ந்திருக்கும் இளைஞர்களே, இளம்பெண்களே, உண்மையாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், வில்மாவை போல ஒரு உயரிய கனவை உங்கள் மனக்கண்களில் கண்டு கீழே விழுந்துவிட்ட குச்சியை பற்றி எடுத்துக்கொண்டு பிசாசினை போல் நீங்கள் ஓடாத வரை வாழ்க்கையில் எந்த ஒரு பதக்கமும் வந்து உங்கள் கழுத்தில் விழப்போவதில்லை. வில்மா ருடால்ஃபின் கதை உங்களுக்கு ஊக்கம் தந்திருக்கும் என நான் நம்புகிறேன். அப்படி ஊக்கமும் உற்சாகமும் தந்திருந்தால் இந்த பதிவுக்கு லைக் ஆர் கமெண்ட் ஆர் ஷேர் பண்ணுங்கள். இது போன்று தொடர்ந்து ஊக்கம் தரக்கூடிய கதைகளை கேட்க ஸ்டோரி பீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் நண்பன் பிரவீன். நன்றி.